இந்த பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இயல் 2 துணை பாடம் வறுமையிலும் நேர்மை. வறுமையிலும் நேர்மை அப்படின்னா வறுமையான சூழ்நிலையில கூட எப்படி நேர்மையா இருக்கா ஒரு பொண்ணு அப்படிங்கிற அந்த கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஒரு ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாததால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு வந்து நமக்கு பேர் கொடுக்கல, ஸோ ஒரு ஊருன்னு தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஊர்ல வந்து தொடர்ந்து மழையே பெய்யாததுனால என்னாச்சு, கடும் பஞ்சம் நடக்குது. மழை பெய்யலைன்னா என்ன ஆகும், எந்த விதமான தானியங்களும் விளையாது. இதுதானே மழை பெய்ஞ்சாதான் நம்மளுக்கு நெல் விதைக்க முடியும். அப்புறம் மற்ற காய்கறிகள் பழங்கள் எல்லாமே நம்மளுக்கு மழை இருந்தால் தான் விளைய முடியும். அப்போ எதுவுமே மழை இல்லை அப்படின்னா எந்த காய்கறிகளோ எந்த விதமான தானியங்களோ நம்மளுக்கு இல்லாது கிடைக்காம போயிடும். அப்படின்னா என்ன ஆகும், பஞ்சம் ஏற்படும். அப்படிதானே? அதே மாதிரி ஒரு ஊர்ல தொடர்ந்து சில வருஷங்களா மழை பெய்யாததுனால அந்த ஊர்ல கடுமையான பஞ்சம் நிலவியது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் பசியால வாடுறாங்க. சாப்பிட்றதுக்கு எதுவுமே உணவு தானியங்கள் கிடைக்காம பஞ்சத்துல என்ன செய்யறாங்க, பசியால வாடுறாங்க. அந்த ஊர்ல ஒரு நல்ல உள்ள படிச்ச ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால அவர் எவ்வளோ காசுனாலும் கொடுத்து அந்த தானியங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பணக்காரர். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். சரியா? அவர் என்ன பண்றாரு, அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பெரிய பணக்காரர்கிட்ட போய் என்ன கேட்குறாங்க, எங்களுடைய குழந்தைகளுக்காவது ஏதாவது டெய்லி ஒரு சாப்பாடு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, எங்களுடைய குழந்தைகளுக்காகவாவது டெய்லி ஏதாவது அவங்களுக்கு சாப்பிட கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் போய் என்ன பண்ணுறாங்க, அந்த பெரிய பணக்காரர்கிட்ட போய் கேட்குறாங்க. சரியா? அந்த ஊரில் கடும் பஞ்சம் ஏற்பட்டதுனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனால் அந்த குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க இல்லையா, ரொம்ப பசிக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய குழந்தைங்களுக்காக வந்து ஏதாவது சாப்பிட்ற மாதிரி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்காரங்களும் போய் அந்த பெரிய பணக்காரர்கிட்ட போய் கேட்குறாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஊர்ல குழந்தைங்க யாரும் பசியால வாடக்கூடாது, யாருமே பசியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, டெய்லியும் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை தெரியும் இல்லையா, அந்த கொழுக்கட்டை கிடைக்கிற மாதிரி செய்யறேன். டெய்லி எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு கொழுக்கட்டை கிடைக்கிற மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை எல்லாம் டெய்லி எங்க வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு கொழுக்கட்டையை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த ஊர்க்கார மக்கள் எல்லாம் போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு, டெய்லியும் எல்லா குழந்தைங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டையை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா என்ன சொல்றாரு, மாளிகைக்கு திரும்பி அவர் தன்னுடைய வேலைக்காரர்களெல்லாம் கூப்பிடுறாரு. எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்கன்னு கணக்கெடுக்கணும் இல்லையா, அதனால தன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் அனுப்புறாரு. அதே மாதிரி அந்த வேலைக்காரர்கள் எல்லாம் போய் எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கணக்கெடுத்துட்டு வராங்க. சரியா? அப்போ நாளையில இருந்து அந்த குழந்தைங்களுக்கு தேவையான கொழுக்கட்டைய அவங்க வீட்டு முன்னாடி ஒரு பெரிய கூடை வச்சு அந்த கூடையில அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எண்ணிக்கையில அந்த கொழுக்கட்டையை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் சொல்றாரு. அது போலவே என்ன செய்யறாங்க, வேலைக்காரர்களும் ஒரு பெரிய கூடையில என்ன செய்யறாங்க, அந்த கொழுக்கட்டைகள் எல்லாம் வச்சுறாங்க. அங்க காத்திருந்த சிறுவர்கள்லாம் என்ன பண்றாங்க, சிறுவர் சிறுமிகள்லாம் வந்து அந்த கொழுக்கட்டை கூடையை சுத்தி சூழ்ந்துட்டு வேலைக்காரர்கள் கூடையை தூக்கி அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. கொழுக்கட்டையை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர். எல்லாரும் என்ன பண்றாங்க, பசியில இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுல சாப்பாடு இல்லை, ஸோ அதனால பசியில இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க, அந்த கொழுக்கட்டைகளை எடுக்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு என்ன பண்றாங்க, அந்த கொழுக்கட்டையை எடுத்துட்டு போறாங்க. ஆனா ஒரே ஒரு சிறுமி மட்டும் இங்க இருக்கிற பாருங்க, அந்த ஒரே ஒரு சிறுமி மட்டும் எல்லாரும் அதை எடுத்துட்டு போகணும் அமைதியா என்ன செய்யறா, காத்திருக்கிறான். எல்லாரும் எடுத்து சென்றது போக எல்லாரும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் மீதி இருந்த ஒரு சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள். எல்லாரும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறு கொழுக்கட்டையை மட்டும் அவன் எடுத்துட்டு என்ன செய்யறான், சந்தோஷமா வீட்டுக்கு போறான். ரொம்ப பொறுமையா. நம்மளாம் என்ன பண்ணுவோம், பசி வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடிச்சு பிடிச்சி
நம்மளுக்கு நிறைய கிடைக்கணுங்கிறதுல போட்டி போட்டு எடுப்போம். அதே மாதிரி தான் அந்த சிறுவர்கள் எல்லாருமே எடுத்தாங்க. ஆனா இந்த சிறுமி மாத்திரம் என்ன பண்ணா, பொறுமையா காத்திருந்து எல்லாரும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் சின்னதா இருக்கக்கூடிய ஒரு கொழுக்கட்டையை எடுத்துட்டு பொறுமையா என்ன செய்யறான் வரா. இதை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறாரு அந்த பணக்காரர். அங்க அந்த பணக்காரர் தானே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யறாரு. ஸோ இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறாரு அந்த பணக்காரர். 5ஆம் நாளும் இதே மாதிரி 4 நாள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிறுவர்களுக்கு எல்லாம் அந்த கொழுக்கட்டையை கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு 5ஆவது நாள். 5ஆவது நாளும் அப்படியே நடந்தது. அதே மாதிரியே அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றா, பொறுமையா காத்திருந்து எல்லாரும் கொழுக்கட்டையை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறா, 5ஆவது நாளும் அதே மாதிரி எஞ்சி இருந்த அந்த சின்ன கொழுக்கட்டையை எடுத்துட்டு என்ன பண்றா, வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு அந்த கொழுக்கட்டையை சாப்பிட்றதுக்காக இரண்டா என்ன செய்யறா, அதை பிட்டா. அப்போ அதுக்குள்ள இருந்து என்ன பண்ணுது, ஒரு தங்க காசு கீழே விழுந்துச்சு. அந்த கொழுக்கட்டைக்குள்ள இருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்து. அந்த தங்க காசை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றான், அவங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்குறான். அம்மா இந்த கொழுக்கட்டைக்குள்ள இந்த தங்க காசு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இது என்னன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கொழுக்கட்டைக்குள்ள இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவனுக்கு வந்து தங்க காசுன்னு தெரியல. அந்த கொழுக்கட்டையில இருந்து அந்த தங்க காசு கீழே விழுது. அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, அதை வாங்கி பார்க்குறாங்க. வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, இது தங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க. அவளோட பேர் வந்து இளவேணில். அவளோட பேர் வந்து என்னது, இளவேணில் சொல்லிட்டு, இது எப்படி உனக்கு கொழுக்கட்டைக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. சரி, இந்த கொழுக்கட்டையை உனக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்ககிட்டயே திருப்பி கொண்டு போய் இந்த தங்க காசை கொடுத்துரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த கொழுக்கட்டையை உனக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்க கிட்டயே கொண்டு போய் இந்த தங்க காசை நீ திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே அவன் என்ன பண்றான், அந்த தங்க காசை எடுத்துட்டு திருப்பியும் அதே பணக்காரர் வீட்டுக்கு திரும்பி வரான். வந்துட்டு, ஐயா நான் எடுத்துட்டு போனோம் இல்லையா, அந்த கொழுக்கட்டைக்குள்ள இந்த தங்க காசு இருந்துச்சு, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர்கிட்ட அந்த சிறுமி வந்து கொடுக்குறான். மகளே உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பணக்காரர் வந்து ஆச்சரியமா அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன செய்யறாரு, மகளே உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றா, என்னுடைய பெயர் வந்து இளவேணில் அப்படின்னு சொல்லி சொல்றான். மகளே, இது உன்னுடைய நேர்மைக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் அப்புறமா நல்ல பண்புகளுக்கும் நான் அளித்த பரிசு இந்த தங்க காசு. நீ பொறுமையா இருந்ததுனாலையும், அப்புறம் நீ நேர்மையா இந்த தங்க காசு திருப்பி கொண்டு வந்து கொடுத்ததுனாலையும், அப்புறமா உன்னுடைய நல்ல பண்புகளுக்கும் இது நான் கொடுக்கக்கூடிய பரிசு தான் இந்த தங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டயே அந்த தங்க காசை என்ன பண்றாரு அந்த பணக்காரர் வந்து திருப்பி கொடுக்குறாரு. சரியா, எதுக்காக அவளுக்கு கொடுக்குறாரு, அவன் வந்து பொறுமையா எல்லா குழந்தைகளும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா பொறுமையா காத்திருந்து, சில நேரங்கள்ல அந்த கொழுக்கட்டை இல்லாம கூட இருந்துருக்கலாம். எல்லாரும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் மிஞ்சி இருந்ததை மட்டும்தான் அவள் எடுத்துருக்கணும். ஆனாலும் அவள் பொறுமையா எல்லா நாளுமே பொறுமையா காத்திருந்து அவளுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை தான் அவள் எடுத்துட்டு போனோம். ஃபர்ஸ்ட் அவளுடைய பொறுமையான அந்த குணம். அதுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டைக்குள்ள தங்க காசு இருந்த உடனே அவங்க வந்து ரொம்ப வறுமையில இருந்தாங்க. யாருக்குமே பணம் இல்லை, எதுவுமே சாப்பிட்றது கூட வழி இல்லாத அந்த நிலைமையிலையும் அவன் என்ன பண்ணான், நேர்மையா அந்த தங்க காசை எடுத்துட்டு வந்து பணக்காரர்கிட்டையே திருப்பி கொடுத்தான். அப்படித்தானே? ஸோ அந்த நேர்மைக்காகவும் அந்த நேர்மையான குணத்துக்காகவும் அப்புறம் அவர்கிட்ட இருந்த நல்ல பண்புகளுக்காகவும் அந்த தங்க காசை அந்த பெரியவர் வந்து என்ன பண்றாரு, அந்த சிறுமிக்கே பரிசாக கொடுக்குறாரு. சரியா, அதுதான் நம்மளுக்கு இந்த பாடத்தோட தலைப்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மறுமையிலும் நேர்மை. மறுமையிலும் நேர்மை அப்படின்னா என்ன அர்த்தம், வறுமையான சூழ்நிலையிலையும் நம்ம பணக்காரங்களா இருந்து நேர்மையா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்மகிட்ட எல்லாமே இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம நேர்மையா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நம்மகிட்ட வறுமையான ஒரு சூழ்நிலை, நமக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கூட அந்த சிறுமி வந்து என்ன செஞ்சா, நேர்மையா நடந்துக்கிட்டா. அதுதான் மறுமையிலும் நேர்மை. இந்த கதையோட பேர் வந்து மறுமையிலும் நேர்மை. நம்மளும் என்ன செய்யணும், நம்மளுக்கு எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த நேர்மையையும் அந்த ஒழுக்கத்தையும் நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். சரியா? சரி, இன்னொரு வாட்டி இந்த கதையை நான் இன்னொரு தடவை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அந்த ஊர்ல வந்து சில நாட்களா என்ன ஆகல, மழையே பெய்யல. அதனால கடுமையான பஞ்சம். உடனே ஊருக்காரங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அந்த
எங்களுடைய குழந்தைகளுக்காகவாவது ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த பணக்காரர் என்ன பண்ணுறாரு, அவங்க வேலைக்காரர்களெல்லாம் கட்டளையிடுறாரு, இந்த ஊரில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லி கணக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரர்களுக்கெல்லாம் கட்டளையிடுறாரு. அதே மாதிரி அந்த குழந்தைங்களோட எண்ணிக்கை தக்கன கொழுக்கட்டைகளை ஒரு பெரிய கூடையில் வைத்து அதை அந்த பணக்காரரோட வீட்டு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த குழந்தைகள் என்ன செய்யலாம், ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டையை எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம். அப்போ ஒரே ஒரு சிறுமி மட்டும் என்ன பண்ணுறா, பொறுமையாக காத்திருந்து எல்லா குழந்தைங்களும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறா, மீதியாக இருக்கக்கூடிய அந்த கொழுக்கட்டையை அவள் எடுத்துட்டு போகிறான். இதை அந்த பணக்காரர் என்ன பண்ணுறாரு, கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் இதே மாதிரி நாளும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, பொறுமையாக காத்திருந்து அவளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கொழுக்கட்டையை எடுத்துட்டு போகிறான். 5வது நாளும் அப்படியே நடந்துச்சு. அந்த மீதி இருக்கக்கூடிய எஞ்சி இருந்த எல்லா குழந்தைங்களும் எடுத்துட்டு போனதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த சின்ன கொழுக்கட்டையெல்லாம் அவள் எடுத்துட்டு போனான். எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொழுக்கட்டையை 2ஆ அதை கிட்ட போது அது உள்ள என்ன இருந்துச்சு, ஒரு தங்க காசு இருந்துச்சு. உடனே அது அவருக்கு தங்க காசுன்னு தெரியல. அவங்க அம்மாட்ட போய் என்ன செஞ்சா கொடுக்குறாம்மா, இந்த கொழுக்கட்டைக்குள்ள இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அதை பார்த்துட்டு இது ஒரு தங்க காசு, இது உனக்கு எப்படி எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவன் என்ன சொல்றான், இந்த கொழுக்கட்டைக்குள்ள அந்த தங்க காசு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே இது உனக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்க கிட்டயே கொண்டு போய் என்ன பண்ணிடு, திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க அம்மா. உடனே அவன் என்ன பண்றான், அந்த தங்க காசை எடுத்துட்டு அந்த பணக்காரர்கிட்ட வரான். என்ன பண்றா, ஐயா இந்தாங்க, இது கொழுக்கட்டைக்குள்ள இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்குறான். கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு, அவர் உன்னோட பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவன் என்ன சொல்றான், என்னுடைய பேர் இளவேனில் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறமா இது நான் உனக்கு கொடுத்த பரிசு, உன்னுடைய பொறுமையான அந்த குணத்துக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நேர்மைக்கும் நல்ல பண்புகளுக்கும் நான் கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் சொல்றாரு. அப்போ அந்த பொண்ணு வறுமையிலையும் நேர்மையா இருந்ததுனால அவருக்கு அந்த தங்க காசை அந்த பணக்காரர் பரிசா கொடுத்தாரு. நம்மளும் என்ன செய்யணும், நேர்மையா நடந்துக்கணும். நேர்மை என்ன பண்ணும், இதோட நீதி என்னது, நேர்மை நன்மை தரும். என்னைக்கும் நம்ம நேர்மையா இருந்தோம்னா அந்த நேர்மை நம்மளுக்கு நல்ல விஷயங்களையே நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு தரும். சரியா, அதுதான் இந்த பாடத்தோட நீதி. நேர்மை நன்மை தரும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நேர்மை நம்மளுக்கு நிறைய நன்மைகளை நம்மளுக்கு கொண்டு வரும். அதுதான் இந்த பாடத்தில் உள்ள நீதி. பசியால் வாழிய இதில் உள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடையளிக்கின்றது. இது நம்ம பார்க்கலாம். பசியால் வாழிய ஊர் மக்களுக்கு பணக்காரர் எவ்வாறு உதவினார், என்ன பண்ணாரு, அங்கே உள்ள குழந்தைங்களுக்கு தினமும் ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு கொழுக்கட்டை கூடையில என்ன பண்ணாரு, ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டையில வைத்தார். சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு யாது, சிறுமியோட நேர்மைக்கு என்ன பரிசு கிடைத்தது, சிறுமி நேர்மையா இருந்ததுனால அவளுக்கு ஒரு தங்க நாணயத்தை என்ன பண்ணாரு, அந்த பணக்காரர் பரிசாக கொடுத்தார். வறுமையிலும் நேர்மை என்னும் கதையில் சிறுமியின் இடத்தில் நீயாக இருந்தால் என்ன செய்திருப்பாய். அந்த இடத்துல, அந்த சிறுமி இருந்த இடத்துல நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருக்கோம், அந்த அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் அந்த பொண்ணு என்ன பண்ணா, அந்த தங்க நாணயத்தை திருப்பி கொண்டு போய் கொடுத்தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளும் அதை திருப்பி தான் கொடுத்துருக்கோம். அப்படிதானே, நம்மளும் என்ன செஞ்சுருக்கோம், அந்த தங்க நாணயத்தை அதே மாதிரி திரும்ப கொடுத்துருக்கோம். சரி, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த பாடம். இதோட முடிஞ்சு இதுக்கப்புறம் நான் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே. 14 நிமிஷம்.